நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஷியாமளாஜ வித்மஹே ஹாலஹஸ்தாஜ தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். வாராகி நமோ நமஹ. எல்லாமல்ல குருநாதரை வணங்கி ஆதித்யாதி நவகிரகங்களையும் வணங்கி வாராகி டிவி நேயர்களுக்கு அடியேன் நல்லாசிகள். ஜெய் வாராகி. இப்போது நாம் எல்லாருமே வாழ்க்கையில் இந்த மனுஷனாக பிறந்துட்டோம். ஆணாகவோ பெண்ணாகவோ அலியாகவோ ஏதோ ஒரு பிறப்பு எடுத்துட்டோம். இந்த பிறப்பில் ஆரம்ப நாள்லேருந்து கடைசி நாள் வரை நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாமி இருக்கேன், இந்த கஷ்டத்துக்கான காரணம் தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் நல்லா இருந்தேன் சாமி, எங்கள் குடும்பம் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தது, ஓஹோன்னு இருந்தது, பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணோம், இப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முடங்கி போயிருக்கோம், திடீர்னு ஒரு கஷ்டமான சூழ்நிலை, திடீர்னு எங்களுக்கு கஷ்டம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது யாராக இருந்தாலும் இந்த ஏற்ற இறக்கங்களுக்கு என்ன காரணம்னா, இல்லைனா இன்னும் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், பரவாயில்ல, ஐயோ ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த கஷ்ட காலம் இது எப்போ வரும்னா, அந்த கர்மா ஆக்டிவேட் ஆகும்போது தான் வரும். பொதுவாக கர்மானா என்னங்க சார், இந்த பிறவி நாம் ஏன் பிறந்திருக்கோம், இந்த மண்ணுக்கு நாம் ஏன் வந்தோம், இதுக்கான காரணம் தான் அந்த பாவ கர்மா. இதை எடுத்து சொல்லக்கூடியது தான் கர்மா. ஏன் இந்த பூமிக்கு நீ பிறந்த, இத்தனை பேருக்கு நீ கணவனாக இருக்கணும், இத்தனை பேருக்கு நீ தகப்பனாக இருக்கணும், இவங்களுக்கு நீ மகனாக இருக்கணும், இவங்களுக்கு நண்பர்களாக இருக்கணும், இவங்களுக்கு ஓனராக இருக்கணும், இவனுக்கு நீ அடிமையாக இருக்கணும், இதுதான் பாவ கர்மா. இந்த மனசில் இந்த பயம் எப்போ வரும்னா, எப்போலாம் நமக்கு சனியுடைய டச் வருதோ ஜாதகத்தில், 7.5 சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ராகு, கேது, இதெல்லாம் டச் ஆகும்போது இந்த கர்மாவுடைய பயம் வந்துடும். நம்ம ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கோமா, பாவம் செய்யாமல் இருக்குமா, நேர்மையாக நடந்துக்கிறோமா, இதெல்லாம் இந்த பயம் பூரா அப்போ தான் நமக்கு வரும். அப்போ இந்த பாவ கர்மாவை தீர்ப்பது எப்படி, ஒழிப்பது எப்படி, கர்மாவை ஒழிப்பது எப்படி, கர்மாவை அதாவது பாவத்தை ஒழிப்பது எப்படி. ஒரு இடத்துக்கும் ஒரு மண்ணுக்கும் ஒரு மகிமை இருக்கும், அந்த மண்ணுக்கும் ஒரு ராசிக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கும். குறிப்பாக ஒரு 40 வயசாகுது, இல்லை 50 வயசாகுது, இல்லை அதுக்கு மேலே ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ், 60 வயசு, 70 வயசு, 80 வயசு, வயசு ஆக ஆகத்தான் அவங்களுக்கு அனுபவமும் பயமும் கூடும். நான் நிறைய சாதிச்சிட்டேன் சாமி, ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஃபியர்னஸ் இருக்குது, சாகர காலத்தில் சங்கரான்ற மாதிரி இப்போ தான் எனக்கு அந்த ஃபியர்னஸ் வருது. நான் இதெல்லாம் கோவிலுக்கே போனதில்லை, விதண்டாவாதம் பேசினவங்க கூட வழிபாடு செய்கிறது உண்டு. அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் போக வேண்டிய கோவில் எது, உங்கள் பாவம் தீர நீங்கள் போக வேண்டிய ஆலயம் எது, போக வேண்டிய மிதிக்க வேண்டிய மண், வணங்க வேண்டிய தெய்வம், செய்ய வேண்டிய பரிகாரம், இதை நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். மேஷ ராசி. இப்போ ஒரு ராசிக்கும் வணங்க வேண்டிய தெய்வம், போக வேண்டிய கோயில் பார்ப்போம். பரிகாரம் எண்டில் கடைசியில் சொல்லியிருக்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ மேஷராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அதில் அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம். அப்போ கேது, சுக்கிரன், சூரியன் காம்பினேஷன், அது செவ்வாவுடைய வீடு. அப்போ நீங்கள் இந்த 3 நட்சத்திரத்தில் எதில் பிறந்திருந்தாலும், அஸ்வினியாக இருக்கலாம், பரணியாக இருக்கலாம், கிருத்திகையாக இருக்கலாம், சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீடு, சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடு, செவ்வாயுடைய ஆட்சி வீடு. அப்போ சூரியன் யாருங்க, நவகிரகங்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன். அப்போ நம்ம உடம்புல சூரியன் யாருங்க, ஜீவன், உயிர் அவர் தான். நம்ம உடம்பு சந்திரன்னா உயிர் சூரியன். அப்போ நிலம் செவ்வாய் அப்படி வச்சுப்போம், ஓகேவா? மனசு சந்திரன், நம்ம உடம்பு செவ்வாய் அப்படி வச்சுப்போம். மனசு சந்திரன், உடம்பு செவ்வாய். அப்போது அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்த மேஷராசி அன்பர்களே, உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முருகர் தான் வணங்க வேண்டிய தெய்வம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிறைய முருகர் ஆலயங்கள் இருக்குது.
நிறைய முருகர் ஆலயங்கள். ஏங்க மேஷ ராசியில் போய் சூரியன் உச்சம் மாறாரு, சிவபெருமான் ஏங்க அங்கே வந்து உட்காராரு? அது யோசிச்சிங்களா? சூரியன் யாருங்க? சிவன், தலைவன் சிவன். நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும். ஜாதகத்தை, ஜோதிடத்தை இப்படித்தான் வித்தியாசமாக பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் சூக்ஷ்மங்களை, ரகசியங்களை கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் ஜோதிடம் பார்த்து அவனுக்கு பலன் சொல்ல முடியும், அவனை நீங்கள் காப்பாற்ற முடியும். எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் அவனை காப்பாற்றிடலாம், புரிஞ்சுக்கணும். அப்போ மேஷ ராசி சூரியன் உச்சமடைகிறார், செவ்வாய் சூரியன் சேர்க்கை, செவ்வாய் முருகரானாலும் சிவன் ஏங்க அங்கே வந்து சேர்றாரு? அப்போது மேஷ ராசி அன்பர்கள் போக வேண்டிய ஆலயம் சுவாமி மலை. ஏன்னா சிவபெருமானுக்கே, தகப்பனுக்கே, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா. செவ்வாயுடைய வீடு, சிவபெருமான் வந்து உச்சம் பெறுகிறார். அவங்க பெத்த அப்பா, தகப்பா வந்து உட்காரார். ஆனால் தகப்பனுக்கு புள்ளதான் சொல்லி கொடுக்குறாரு ஓம் அந்த பிரணவ மந்திரத்துக்கான தத்துவத்தை. புரியுதுங்களா? இதுதான் சார் அங்கே ரகசியம். அப்போ நான் ஏற்கனவே சாமி மேலே போயிட்டு வந்துட்டேன். உடனே அது ஒரு பேட்ச் கிளம்பும் அங்கேருந்து. நான் ஏற்கனவே போயிட்டு வந்துட்டேனே. எப்போ போகணும் சார்? ஒன்று, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் போக வேண்டும். நீங்கள் அஸ்வினினா அஸ்வினி, பரணினா பரணி, கிருத்திகைனா கிருத்திகை. ஜென்ம நட்சத்திரத்தில் போங்க. இந்த நட்சத்திரத்துடைய அதிபதி யார் அது பார்க்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பிறந்த நட்சத்திரத்தில் போங்க. சரி, அன்றைக்கி போக முடியல அப்படின்னா நீங்கள் அஸ்வினி அல்லது பரணி. பரணினா சுக்கிரனுடையது, அஸ்வினினா கேதுவுடையது, கிருத்திகைனா சூரியனுடையது. நீங்கள் பிறந்த கிழமையில் போகலாம். பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போங்க, அப்படின்னாட்டி பிறந்த கிழமையில் போங்க. இது ரெண்டுமே முடியலைன்னா உங்கள் நட்சத்திர அதிபதி பரணினா சுக்கிரன், வெள்ளிக்கிழமை போங்க. கேதுனா திங்கக்கிழமை போங்க. கிருத்திகைனா சூரியன், ஞாயிற்றுக்கிழமை போங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் அந்த மண்ணை போய் மிதிங்க. பேசும் தெய்வம் போய் அங்கே அப்படியே கண்ணீர் விட்டு நில்லுங்க. சூப்பராக ஜெயிப்பீங்க. நான் சொன்ன பரிகாரத்தை அங்கே பின்னாடி பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். அந்த பரிகாரத்தை அப்படியே செய்யுங்க. செய்ய முடியலை, உங்களுக்கு வயோதிக பருவம், கால சூழ்நிலை டிஸ்டன்ஸாக இருக்கீங்கன்னா மட்டும் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். இதை செய்து பாருங்கள், அற்புதம் நிகழும், வாழ்க்கை மாறும். பரிகாரம் பார்க்கலாம். அப்போ செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்க செய்யணும் சார்? நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த கோவில் போனாலும், அந்த கோவில் ஐயருடைய நம்பரை முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, சிலதெல்லாம் கிராமத்து கோவிலாக இருக்கும். இப்போ நான் சொன்ன கோவில்லாம் ஒரு கிராமத்து கோவிலாக இருக்கும். ஐயர் குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் வந்துட்டு போவாங்க. அப்போ அந்த ஐயரோட நம்பரை வாங்கிட்டு, நாங்கள் இந்த நட்சத்திரம் இத்தனாம் தேதி வரோம், இல்லை இந்த கிழமையில் வரோம், நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்னு முன்கூட்டியே அவங்கள்ட்ட பேசி வச்சுக்கோங்க. எவ்வளோ செலவாகும் எல்லாமே நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ கேளுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஐயருடைய நம்பர் வேண்டும்னா தரோம். அப்படிலாம் உங்களால் நீங்கள் லாங்கில் இருக்கீங்க, வெளி ஊர்களில் இருக்கீங்க, வெளி மாநிலங்களில் இருக்கீங்க, வெளிநாடுகளில் இருக்கிறீங்க, ஒரு கன்னியாகுமரியில் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து அப்படி கும்பகோணம் சைடு வந்துட்டு போனோன்னா உங்களுக்கு கஷ்டம். இல்லை அப்படி அந்த புரிசை சைடு வரணும்னா உங்களுக்கு கஷ்டம். நீங்கள் வந்துட்டு போகிறதுக்கே 4000 ரூபா செலவாயிடும். அப்போ அந்த 4000 ரூபா நீங்கள் மணி ஆர்டரோ இல்லை வந்து ஜிபேவோ பண்ணிங்கன்னா நீங்கள் உட்காந்துட்டுலேயே அந்த பூஜையை பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பு. இல்லை சாமி நான் நேரில் தான் வரணும், தாராளமாக உங்களுக்கு அந்த கூகுளில் எல்லா கோவில் நம்பரும் கூகுளில் போட்டிங்கன்னா லொக்கேஷன் கிடச்சிரும். எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு தேவைப்படாது. இல்லை முடியல, ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரி லாங்கில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், அந்த அபிஷேகம் பண்ணி தரோம். சரி, பரிகாரம் என்ன செய்யணும் சார்? இங்கே எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த சிவனுக்கோ அந்த தெய்வத்துக்கு ஒரு அபிஷேகம், மகா அபிஷேகம் செய்யலைனா கூட ஒரு பால் அபிஷேகம், மினிமம் ஒரு பால் அபிஷேகம், ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு வாசனை புஷ்பம் சாத்தி அந்த தெய்வத்துக்கு உரிய இலைகளால், சிவனாக இருந்தால் வில்வம், முருகராக இருந்தால் நொச்சி இலை, அப்புறம் பெருமாளாக இருந்தால் துளசி, இந்த மாதிரி அந்த தெய்வத்துக்குரிய இலைகளால் சகஸ்ரநாம அர்ச்சனையும் செய்ய வேண்டும். புரியுதுங்களா?
சஹஸ்ரநாம அபிஷேகம் பண்ணணும், சஹஸ்ரநாம அர்ச்சனை கண்டிப்பாக செய்யணும். 27 தீபம் ஏற்ற வேண்டும். 27 நெய் தீபம் ஏற்றி, நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம், வேறு எதுவுமே ஏற்றக்கூடாது. அந்த பஞ்சதீபம் எண்ணெய், சென்ட்டு வச்ச எண்ணெய், வாசனை எண்ணெய், அதெல்லாம் எதுவுமே வேணாம். ஒன்று ஆவின் நெய் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லாட்டி நார்மல் செக்கு எண்ணெய் வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். 27 தீபம் ஏற்றணும். 27 முறை அந்த கோவிலை வலம் வர வேண்டும். 27 தீபம், 27 சுத்து. சக்கரை பொங்கலும் லெமன் சாதமும் நைவேத்தியம் பண்ணணும். இல்லை அந்த கோவிலுக்கு ஏற்ற மாதிரி, பெருமாள் இருந்தால் புளி சாதம் போடுங்க, முருகர் கோவிலாக இருந்தால் லெமன் சாதம் போடுங்க, சிவன் கோவிலாக இருந்தால் தயிர் சாதம் போடுங்க. ஆனால் சக்கரை பொங்கல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போது 27 ஒரு அபிஷேகம், அபிஷேகம் முடிச்சுட்டு ஒரு சகஸ்ரநாம அர்ச்சனை, 27 தீபம், 27 சுத்து, பிரசாத விநியோகம், ஒரு நமஸ்காரம். இதில் கோவிலில் சாமி அபிஷேகம் பண்ணும்போதோ, நட சாத்தி இருக்கும்போது, திரை போட்டு இருக்கும்போது நீங்கள் சுற்றக்கூடாது, விளக்கேற்றக்கூடாது. ஓப்பனில் இருக்கும்போது தான் நீங்கள் இதை செய்யணும். ஸோ இதுதான் உங்கள் பரிகாரம். இதை செய்து பாருங்கள். ஒரு முறை அந்த ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். இது ஒன்றும் பெருசாக செய்ய முடியாத விஷயம் கிடையாது. உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. முயற்சி பண்ணுங்கள். இதனால் உங்கள் நன்மை நடக்கும் என்றால் எங்களுக்கு அது சந்தோஷம். ஜெய் வராகி.